ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடற்கரை பொருட்காட்சியோட செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட் வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லா பொருட்காட்சியை மாதிரியே இங்கே நிறைய கேம்ஸ் இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு நிறையா தோடு, ஜிமிக்கி, வளையல், பொட்டு, கிளிப்பு அப்படின்னு நிறைய இருந்தது. ஸோ என்னென்ன கேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 6 பால்ஸ் ஊற்றி விட்டு நம்பர் வரும்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம பொருள் கிடைக்கும்ல, அது ஆர்ச்சரி இருந்தது புதுசாக அதில். அப்புறம் பலூன் ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறமாட்டி வந்துட்டு இந்த டம்ளர் அடுக்கி வச்சு அதில் அதை ஷூட் பண்ணிவிட்டு நமக்கு பொருள் கொடுக்குறது, அப்புறம் பால்ஸு, அப்புறம் ஒவ்வொரு கட்டையாக விழுகும்ல, அது டைமிங்க்கு நம்ம பிடிக்கணும்ல, அது இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இதில் இருந்தது. ஒரு மெரினா பீச்சுக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அது போக நிறையா வந்துட்டு இந்த மாதிரி கேம்ஸ், ஃபஸ்ட்டு கொலம்பஸ், இது அது பக்கத்துலேயே கப்பன் சாசரு, இது எல்லாமே இருந்தது. சரி ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பஞ்சி ஜம்பிங் வந்துட்டு பையன் போகணுன்னு சொன்னான். சின்ன பிள்ளைல இதுக்கு போகணுன்னாலே அழுவான், போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ என்னமோ தெரியல, ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் இதுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 4 குதி குதிச்சோன்னா, அதுக்கப்புறமாட்டி இதில் வந்துட்டு ஏரோப்ளேனில் போகணுன்னு சொன்னான். ஆனால் ஏரோப்ளேனில் வந்துட்டு அவன் கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கிறனால கால் இடிக்குங்கிறனால இந்த மாதிரி வண்டியில் வச்சு போயாச்சு. இங்கேருந்து சைடில் பார்க்கும்போது இது வந்துட்டு நல்லா பயங்கரமாக இருந்தது. இதில் வந்துட்டு போகலாம், அடுத்து நம்மளும் ஏதாவது ஒன்று ஏறணும்ல அப்படிங்கிறதுக்காக இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இது முடிச்சுட்டு தம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமாட்டி ஒரு ஆளுங்கிறதுனால நல்லா சுற்றிட்டே இருந்தாங்க. இது முடிச்சுட்டு அவன் வருவான் அப்படின்னு பார்த்தா வரவே மாட்டேன்ட்டான். ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுக்கப்புறம் தான் அது போனால் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்துனே ரொம்ப மெதுவாக ஆரம்பிச்சிச்சு. அடைச்சா என்னடா அப்படின்ட்டு என் பையனே வந்துட்டு இவ்வளோதானாமா அப்படின்னு அவனே கேட்குற அளவுக்கு வந்துட்டு மெதுவாக அப்படி மேலேயும் கீழே போயிட்டு இருந்துச்சு. அவனே சொன்னான், என்னம்மா அப்படி தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் கடைசியில் வந்துட்டு நல்லா சுற்றுனாங்க. என்னடா அது செம்ம சுற்று கொடுத்து. அது வந்து 100 ருபீஸ் ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு ஒரு ஆளுக்கு. நாங்கள் 2 பேர் போகணுனாலும் 200 ருபீஸ். ஐயோ 200 ருபீஸ் கொடுத்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும் போதே கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுனாங்க. ஒரு 2 நிமிஷம் சுற்றிருப்பாங்க. போன 10 நிமிஷத்தில் அந்த கடைசியில் இருக்கிற 2 நிமிஷம் தான் வந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தது. அது முடிச்சுட்டு கொலம்பஸ் போகலாம், சரி அது கொஞ்சம் சப்புன்னு முடிஞ்சனால கொலம்பஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனால் செமையாக இருந்தது. ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போது சின்னமாக இருக்கும், பெருசாக இருந்தது. இதுலேயே நாங்கள் வந்து கடைசியில் போய் உட்காரணும்னு வச்சோம். ஆனால் 4 இதுக்கு முன்னாடி தான் உட்கார்ந்தோம், இடம் இல்லாமல். அதுக்கே வந்துட்டு ரொம்ப ஹைட்டுக்கு போகும்போது அப்படியே கீழே விழுந்துருவோம் போல் அப்படின்னு இருந்தது. அது முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறமாட்டி எல்லாத்தையும் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு லேட்டானனால இதில் மட்டும் என் தம்பி ஏறினான். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம்.